வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேத்தி தால். டெய்லி சாம்பார் ரசம்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? பருப்பையும் வெந்தயக்கீரையும் வச்சு இந்த தால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை 2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, 2-3 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1-2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 கறிவேப்பிலை இலைகள், 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ், உப்பு மற்றும் தண்ணீர் தேவையான அளவு. 1/2 கப்பு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நான் 2½ கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. ஊறின இந்த பருப்போட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிற சமயத்தில் 2 கப்பு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பை ரொம்ப குழைய மசிக்க வேண்டாம். 1-2 தெரிஞ்சாதான் தால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட நம்ம பச்சை மிளகா, சிவப்பு மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயக்கீரை நல்லா சுருங்கி வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3த்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். நம்மளுடைய சூப்பரான தால் தயாராகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய செம டேஸ்டியான வெந்தயக்கீரை பருப்பு மேத்தி தால் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மேத்தி தால்கான சில குறிப்புகள்: நீங்கள் இதை பாசிப்பருப்புலேயும் இதை நீங்கள் செய்யலாம். இல்லைனா பாதி துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு என்ற விகிதத்துலேயும் நீங்கள் இதை செய்யலாம்.
கீரையோடைய அளவை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கீரை நீங்கள் பருப்போட சேர்த்தும் வேக வச்சு செய்யலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய்லியும் நீங்கள் இதை செய்யலாம். சிலர் இன்னொரு முறை கடைசியாக தாளிப்பதுண்டு. விருப்பப்பட்டீங்கன்னா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கடைசியாக ஒரு வாட்டி தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு சேர்க்க விருப்பப்படாதவங்க அதை தவிர்த்தும் இந்த தாலை நீங்கள் செய்யலாம். கரம் மசாலா மற்றும் எலுமிச்சம்பழ ஜூஸ் கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.